இங்கன்னு சுத்தி எப்பவுமே நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம். ஒரு பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அவ இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் பையன் அப்படி பார்க்குறான். அதனால தான் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். இதுல யாரு மேல தான் தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ChatGPT கிட்ட கேட்கலாம். ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாரி ஒரு ட்ரெஸ் போடுறா. கொஞ்சம் க்ளீவேஜா. அது ராங்கா? ஸோ ஒரு மென் அத பார்க்குறது ராங்கா? இல்ல ஒரு மென் அந்த பொண்ணுகிட்ட அதனால தப்பா நடந்துக்கிறது ராங்கா? இதுக்கு நம்ம ChatGPT என்ன ஆன்சர் பண்ணுச்சுன்னா, ஒரு பொண்ணு அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறது, அவளோட பாடி, அவளோட சாய்ஸ். அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குடுக்குற எந்த ட்ரெஸ்ஸா இருந்தாலும் போடுறது தப்பில்ல. மனுஷன் அத பார்க்குறது அப்படின்றது நேச்சுரலான ரியாக்ஷன் தான். பட் பார்க்குறதுக்கும், ஸ்டேர் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம். ஆனா அப்ஜெக்டிஃபை பண்றது, கன்டினியூஸா ஸ்டேர் பண்றது, வல்கரா ரியாக்ட் பண்றது தப்பு. ஸோ ஒரு பையன் இதனால ஒரு பொண்ணுகிட்ட தப்பா பிஹேவ் பண்றது அப்படின்றது கம்ப்ளீட்லி ராங். பொண்ணு என்ன ட்ரெஸ் போடுறா அப்படின்றத யோசிக்காம ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும். ட்ரெஸ் சாய்ஸ் கிடையாது, ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது ஹராஸ்மெண்ட்டுக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வருது அப்படின்னா, ட்ரெஸ் போடுறது அவங்களோட உரிமை. பார்க்குறது நார்மல், ஆனால் கண்ட்ரோல் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் முக்கியம். தப்பாக பிஹேவ் பண்ணுறது சரியான தப்பு. வழங்குதா?